விதிமுறை. நீங்கள் எல்லோரும் ஒன்றை நம்பி எல்லாம் மல்லு கட்டிட்டு சண்டை ஓட்டுவீங்க. எல்லா விஷயத்துக்கும் மனம்தான் காரணம். உன் மனசு சரின்னு பட்டதா அது சரி, சரியில்லைன்னு வருதா சரியில்லை தான். அவ்வளோ. இதுக்கு இந்த நாள் நல்ல நாள், இந்த இடம் நல்ல கோயில் அப்படின்னா நம்ம கேட்கணுமா? திருப்பிட்டு வெங்காயநல்லூர் அந்த சிவன் கோயிலுக்கு தான் வருவேன். ஒரு 6-7 வருஷமாக தொண்டு பண்ணுறீங்க இல்லையா? 7 வருஷமாக தொண்டு பண்ணுறீங்க, நல்ல விஷயம், மகிழ்ச்சி தான் இல்லையா? விசேஷமான இது எல்லாத்துக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி தானே சொல்லுவீங்க. வர்ற பக்தர்கள் விசேஷமான கோயிலுங்க வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உங்கள் வீட்டுக்கு அது புது வண்டி வைக்கணும். புரியுது. இப்போ விசேஷமான கோயிலில் நம்ம இருக்கும்போது நாம் ஏன் அதை அந்த அந்த எண்ணத்துக்கு இல்லை ஏன் போகிறோம்? புரியுது. நமக்கு என்னவோ அது இருக்கும். விசேஷம்னு ஒன்றும் தனிப்பட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன மனிதனுக்கு ஒரு சின்ன ஒரு இதை கொடுத்துருக்குறான். உனக்கு தேவையானது தேவைப்பட்டால் விசேஷமானதை நீ வாங்கணும்னு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு சொல்லுவாங்க. உழைப்பு, அதுக்கு உண்டான உழைப்பை நீ உழைச்சி எங்கிட்ட இருந்து வாங்கிக்க. உழைப்பு இல்லாமல் வாங்க நினைச்சின்னா நீ இருக்கிறத விட்டு போயிடும் செய்யும். அது ஒன்றுதான். அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கலாம்னா பயன்படுத்திக்கலாம். அதனால கூட நான் அப்பப்போ திட்டிக்கிட்டேன். நான் சொன்னது ஒன்று அவன் செய்யவே இல்லை. புரிஞ்சுதா? அதனால் ஒரு நாள் தான் ஒரு நாள் நீ பாதிப்பனா அதை படாதவா விட போகிற வராது. போகலாம். அதுக்கு மேலே நீ காலை விரிச்சு வைக்காத சங்கடத்தில் மாற்றிக்க. என்கிட்ட சொல்லாமலே செய்யாமலே போய் ஒரு வண்டியை எடுத்து விட்டான். அந்த வண்டி வந்தன்னைக்கு எனக்கு தெரியும். நான் கேட்கவே இல்லை. ஏன்டா இன்னொரு வண்டி வந்திருக்கு செஞ்சிருக்குன்னு கேட்கவே இல்லை. 6 மாதம் கழித்து மதுரை போகும்போது ஒரு தப்பு போயிட்டு சாமி அப்படின்னா. ஏன்னா 6 மாதம் கழிச்சாடா சொல்லுவாங்க தப்பு போயிட்டு அப்படின்னு. அதுதானே நல்லா தெரியாமல் இருந்துச்சு. அந்த மாதிரி என்னன்னா இதெல்லாம் வந்து எப்படின்னாப்பா, நம்ம கையில் இருந்து ரொக்க பணம் போட்டிருந்தா பிரச்சனை இல்லை. பேங்க் லோன் போட்டு எடுக்கும்போது முடியுமா? எல்லா நேரமும் ஒரே மாதிரி வண்டி ஓடுமா? ஓடாது. அப்போ மாட்டிக்கிட்டு நம்மளால் அதை தான் சொல்கிறோம். இது வந்து நமக்கு ஒரு விதமான பேராசை. நம்மளால் எதை இழுத்துட்டு போக முடியுமோ அதை மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும். அதை தாண்டி போகும்போது எல்லா சங்கட்டமும் நமக்கு வரும். அதுக்கு நம்ம என்ன அதுக்கு அந்த கடவுளை சொல்ல முடியுமா? உடனே நேரம் சரியில்லாமாங்க, அது சரியில்லாமாங்க. தப்பு நம்ம பண்ணிட்டு நேரத்துக்கு மேலே பழி போடுறது. அதுதான் இப்போ அந்த ஒரு வண்டி அங்கே ஓடுற வண்டி நிறுத்திட்டாங்க. அதுக்கு தான் இப்போ ஃபோன் பண்ணிட்டு ஆமாம். இப்போ 3ஆவது தடவை. அதுக்குன்னு முதல்ல 2 தடவை நிறுத்திட்டாங்க. அதை சொல்லி புலம்புலாம் போடா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி மாதிரி போச்சு. இன்னைக்கு என்னமோ நிறுத்திட்டாங்களாம். அதுக்கு தான் உடனே ஃபோன் பண்ணி சொல்லுவோம். 2 வண்டி ஓடி 1 மாதம் ஆச்சு. 2 வண்டி அதுவா இன்னைக்கு பார்த்துருந்தாங்க. அது தாயி ஒரு ஏரியா இருக்கிறது. இப்போ 5 வண்டி 6 வண்டி அந்த வண்டி 100 வண்டி நிறுத்திட்டு இருந்தால் சுற்றி எந்த வண்டிக்கு வேலை கொடுப்பாங்க இருக்கிறதுதான் மாட்டாங்க. அது நம்ம ஜனத்தை எப்படின்னா, ஒருத்தர் ஒன்று செஞ்சுச்சாச்சுன்னா போதும், பின்னாடியே எல்லாரும் அதிலே செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அது வந்து சரியாக இருக்கணுங்கிறது